வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பிரச்சனை அப்படின்னு ஒன்று உனக்கு என்னெல்லாம் தோணுது? செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பிரச்சனைனா ஃபோனே காசுக்கு வாங்கிட்டு ஃபோனே தர மாட்டாங்க. சரி, ஓகே. வேறு அதுக்கப்புறம் வேற என்ன, திருட்டு ஃபோனாக இருக்கலாம். ஓகே. வேறு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஏதாவது சின்ன இஷ்யூவாக இருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிக்கலன்னா அதுலேயே லாக் ஆகிடுவாங்க. ஓகே. இந்த மாதிரிலாம் தோணுது இல்லை? ஆமாம். அஸ்வத் சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சொல்ல போனால், அப்ராட் யூனிட் வந்து இங்கே விற்கும்போது சில சமயங்களில் அந்த கரியர் லாக் யூனிட் இங்கே விற்றுருப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிவைஸ் வந்து இப்படிலாம் காட்டுவாங்க, நல்ல ஹை குவாலிட்டியில் வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்களும் என்ன ஆயிடுவாங்கன்னா, நல்லா தான் இருக்குது டிவைஸ், அதனால கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஓகே. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம சிம் கார்டை போட்டால் இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு டிவைஸ் அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு வரும். அப்போ அன்லாக் பண்ணணும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு, இப்போ எங்கேயாவது யாராவது வந்து செகண்ட்ஸில் ஃபோன் விற்கிறோம், எங்ககிட்ட பெஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும், எங்ககிட்ட நீங்கள் ஐஃபோன் வாங்கலாம், பிக்சல் வாங்கலாம், கேலக்ஸி ஃபோன் வாங்கலாம், இல்லாட்டி எல்லா சைனீஸ் ஓஎம் டிவைஸஸுமே சைனாவில் இருக்கக்கூடிய டிவைஸை நாங்கள் இங்கே சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம், இப்படிலாம் அதை ஆட் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னா, தயவு செய்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் போடாதீங்க. ஓகே. எனக்கு கால் பண்ணுங்க அப்படிலாம் போடாதீங்க. நீங்கள் போடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இந்த திருட்டு கும்பல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எந்த வீடியோ கீழே வந்து இந்த உங்களோட நம்பரை கமெண்ட்டாக போட்டிருக்கீங்களோ, அந்த வீடியோ வந்து இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் A2B மொபைல்ஸ் அப்படின்னு ஒருத்தன் வச்சுக்க. ஓகே. அந்த A2B மொபைல்ஸ்லேருந்து பேசுகிறேன்னு ஒருத்தன் கால் பண்ணுறான். ஓகே. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃபோன் வாங்க தான் ரெடியாக இருந்தாங்க. ஆமாம். உடனே இவங்க வந்து ஃபோன் வாங்கணும் தான் ஆக்சுவலாக நான் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தேன், தேங்க்ஸ் ப்ரோ கால் பண்ணதுக்குன்ற அளவுக்கு வருவாங்க. அவனும் வந்து பார்த்தோன்னா சலிக்காமல், பரவாயில்ல ப்ரோ, எல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, நாங்கள் எப்பயுமே இதெல்லாம் வந்து, ஏன்னா யாரெல்லாம் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றி வீடியோ போடுறாங்களோ அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, கீழே வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலாம் கொடுக்காதீங்க, அதுக்கெலாம் நாங்கள் யாரும் கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாட்டோம், எங்களோட ஃபோன் நம்பரை நாங்கள் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக செகண்ட்ஸ் விற்கிறவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்க முதல் கால்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆமாம். சரியா? இப்போ என்ன இருக்குது, இந்த மாதிரி ரீசெண்டாக இப்போ சென்னையில் கூட பார்த்தோன்னா ஒரு கடை இருக்குது, ஒரு பெரிய கடை. எதுக்காக நான் இப்போலாம் பேர் சொல்ல யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, நான் ஒரு பேரை சொல்லுவேன், அந்த பேருக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது கதைகள் கிளம்பும், எனக்கு எதுக்கு பிரச்சனை. சென்னையில் ஒரு கடை வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது தான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஓகே. அந்த கடை பேரை போட்டு எவனோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான், ஃபேக்காக அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி இவன் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு என்கிட்ட இந்த டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் இருக்குது, நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறான்னு வைப்பேன். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் iPhone 16 Pro 25K. அந்த ப்ரைஸுக்கு யாருமே தரமாட்டாங்களே, பட் இவன் தரேங்கிறான்ல. ஆமாம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, DM பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மாதிரி இவங்க போய் கமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆயிடுது, அவனும் வந்து கொஞ்சமே இல்லாமல் எல்லாத்தையும் டீல் பண்ணுறான். இப்போ டீல் பண்ணி என்கிட்ட டிவைஸ் இருக்குது எல்லாமே சொல்லி நம்ப வைக்கிறான். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அவன் வந்து டிவைஸ்க்கு வந்து எனக்கு 20K பே பண்ணிருக்கேன், நான் ஷிப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். அடுத்த நாள் பார்த்தா டிவைஸ்க்காக இவங்க பே பண்ண காசெல்லாம் வாங்கிவிட்டு திரும்பியும் இவங்களுக்கு ரீச் பண்ணி இப்போ 20,000 பே பண்ணிக்க இல்லையா, அதுக்கு 18% GST நான் ஷிப் பண்ணணும், அதுக்கு ஒரு 1,800 ரூபா போட்டு விடுங்கன்னு வேற கேட்குறான். இவங்களும் நம்பி அதையும் போட்டு விடுறாங்க. சரியா? இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். நடந்த சம்பவங்கள், நான் ஒன்றும் சும்மா வந்து ஏதோ கணிச்செல்லாம் சொல்லலை, இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு படி மேலே, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து XY அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த XY கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட நிறைய டிவைசஸ் வருங்க, ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், iOS இருக்கட்டும், எல்லா டிவைஸுமே எங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸ்ல வந்துகிட்டே இருக்கும், அதனால நீங்க எப்பயுமே எங்ககிட்ட டச்ல இருங்க, எங்ககிட்ட இருக்க டிவைஸை பத்தி நீங்களே DM பண்ணி, இல்லாட்டி அது DMனா நான் கீழே கமெண்ட் இல்லை, டேரக்டா எங்களுக்கே மெசேஜ் பண்ணுங்க, அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வை. ஃபேக். இங்கதான் ட்விஸ்ட். இன்னொருத்தன் இதே பேர்ல வரான் XYன்னு. ஓகே. வந்துட்டு என்ன பண்றான்னா, ஜி ஆமாம் ஜி, ஆமாம் ஐஃபோன்லாம் இருக்குது ஜி, எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ சப்போஸ் அவங்க போட்டு 35,000 வச்சுக்க, ஒரு ஃபோன் வந்து 35,000 போட்டிருக்காங்க, இவன் என்ன பண்ணுவான், குறுக்க வந்து 20,000 ரூபாய்க்கு தரேன் ஜி அப்படின்றான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், 20,000 ரூபாய்க்கா, சரி டிவைஸோட கண்டிஷன்ஸ் அனுப்புங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இப்போ அவன் கஸ்டமர் மாதிரி அவன் ஆக்சுவலி XYக்கு மெசேஜ் போடுறான், இந்த ஃபோன் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி எதுக்கு ப்ரோ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, எனக்கு ஃபோனோட ஃபோட்டோஸை கிளியராக அனுப்புங்க ப்ரோ, நான் டிசைட் பண்ணணும்னு இவன் சொல்லுவான். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் நினச்சி அனுப்புவாங்க, இவன் என்ன பண்ணுறான், திரும்ப அதை இங்கே அனுப்புகிறான், கை மாற்றி விட்டு காசு வாங்கிக்கிறான். கை மாற்றி ப்ராடக்ட்டையும் கொடுத்தா பரவாயில்ல, ஃபோட்டோ மட்டும் இங்கே அனுப்புகிறான். உடனே அவங்க நம்பிடுறாங்க, ஏன்னா அந்த ஃபோன் மேலேயும் என்ன போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன்ஸ் வாங்கும்போது நம்ம பார்த்துருப்போம், ஃபோன் மேலே அந்தந்த கடை பேர் இருக்கும், இந்த பேர் இருக்கும். ஓகே, அப்போ நிஜம்தான் போல, இவங்களுக்கு காசை கட்டிடுவாங்க. ஓகே, சரியா? இதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ இது பேர் சொல்லியே நம்ம சொல்லலாம்.
ரியாஸ் ப்ரோ என்ன சொன்னாரு, எவனோ ஒருத்தன் கேரளால ப்ரோ மொபைல்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் ஏதோ கேரளா பிரான்ச் அவன் வந்து 3 பேர்கிட்ட ஐபோன் ஏதோ 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 3 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு அடுத்து என்ன இருக்கு, ப்ரோ மொபைல்ஸ்னு பேர் வச்சிருக்கான். ஜிபேல இருந்து எல்லா இடத்துலயும் ப்ரோ மொபைல்ஸ்னே வருது. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அதுல ஒருத்தர் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாராம். அது பறி கொடுத்தவர் வந்து நேரில் கடைக்கே வந்தனால இப்போ வந்து பேசி எல்லாம் பண்ணி க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ எல்லாருக்கும் நான் ஆன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் போடுற ப்ராடக்ட் வீடியோஸ்லாம், அதாவது இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு வீடியோ போடுவாங்க, எங்க கிட்ட இதெல்லாம் ஸ்டாக் வந்திருக்குங்க அப்படின்னு, அதுல இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. நான் அதை சரி நம்ம மக்கள்கிட்டே சொல்லுவோமே தான் இப்போ சொல்றேன். என்ன இருக்கு, இவங்க இங்க இருந்து அவனுக்கு அனுப்பியிருக்காங்க இல்லையா, அவன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான்னா ஷிப்பே பண்ண மாட்டான். இவங்க அப்புறம் என்ன பண்றாங்க, இதுக்குதான் வந்து ஒரு கடைக்காரன் என்ன பண்றான்னா, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, நாப்டால்ல கூட வர மாதிரி கீழே இருக்கிற நம்பர் அழுத்துவாங்க அவங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க, எங்க நம்பருக்கு. ஸோ அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தான் பண்ண சொல்லுவாங்க, வேற எதுக்கும் பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் இவங்க வந்து கடைக்கு போயிடுறது, போன் வரலன்னு கடைக்கு போறது. இதுக்கு முதல்ல கடைக்கு போயிருந்தா கரெக்டா வாங்கிருக்கலாம். கரெக்டா? இப்போ அது போச்சா, போனதுதான். இப்போ அந்த நம்பர் கிடைச்சிருக்குல்ல, ரியாஸ் ப்ரோக்கு அந்த நம்பர் கிடைச்சிருக்கு. நம்பரை இப்போ ஓபன் பண்ணா கேபி மொபைல்ஸ் மாத்திருக்கான். இப்போ வேற ஏதோ ஒரு கேபி மொபைல்ஸ் ஒன்று இருக்கு போல, அது நமக்கு தெரியல. இப்போ அடுத்து வேற யாருக்கும் ட்ராக் போட்டு போய்கிட்டு இருக்கான். அது கேரளா பிரான்ச். அதான் கேரளா பிரான்ச்சா, கேபியா? அட பாவிகளா. இப்போ கேபி மொபைல்ஸ்னு பேரை மாத்தி வச்சிருக்கானா. அதனால நீ இப்போ இது யூபிஐ உள்ள எல்லாம் போய் பார்த்தனா உனக்கு மாறுதான் ப்ரொஃபைல் பிக்சர்லாம். இப்போ வேற ஏதோ கேபி மொபைல்ஸ்னு ஒரு கடை இருக்கும், அது பேரை வச்சுட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான் போல. ஸோ அப்போ நேரில் போய் கடையில் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைபர் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆசையை தூண்டுறாங்கன்னு, அவ்வளோதான். 100%ரா, சதுரங்க வேட்டை தான். இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, சைபர் செக்யூரிட்டியில் போய் நீங்கள் கம்ப்ளைண்டே பண்ணாலும் அவங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அட்டாக் நடந்துகிட்டு இருக்குன்னு. 50 லட்சம் தொலைச்சிட்டு 1 கோடி ரூபா தொலைச்சிட்டுலாம் இருக்காங்க. நம்ம 20,000 ரூபாய்க்கு அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, நம்புறீங்களா நீங்க? ரூம்லயே உட்கார வச்சிருவாங்க. அவங்கள நான் குறை சொல்ல, இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் பாடியை குறை சொல்லணும்னு நான் சொல்ல வரல. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ல எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க வெயிட்டேஜ் அதிகம் கொடுப்பாங்க. ஒரு 50 லட்சம் காணும்னு ஒருத்தர் வராரு, அவரை பார்ப்பாங்களா? இல்லாட்டி 20,000 ரூபா காணும் நான் தான் ப்ரோ முதல்ல வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குன்னு சொல்ல முடியுமா? கார் தொலைச்சவனை பார்ப்பாங்களா இல்லை சைக்கிள் தொலைச்சவனை பார்ப்பாங்க? அந்த மாதிரி தான். உண்மைதான். சைக்கிள்னா நீ புதுசு வாங்கிக்கோப்பான்னு என்ன அண்ணே சைக்கிள் புதுசு வாங்குறது ஆனது 4.5 லட்சம் ரூபாண்ணே அப்படின்னு அப்புறம் சொல்லுவான். அந்த கார் எவ்வளோடா, செகண்ட்ஸ்ல வாங்கின 1.5 லட்சம். ஸோ அது வந்து உருவத்தை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர், அதாவது ப்ரைஸ் சொல்றேன். சைக்கிள் எவ்வளோ காஸ்ட்லிலாம் இருக்கு. ஏதோ ஒரு படத்துல மகேஷ் பாபு எடுத்துன்னு வந்தாருலாம் சொன்னாங்களே, ஏதோ ஃபுல் கார்பன் ஃபைபர் இல்லையா? சரி, பட் இது வந்து ஒரு அலர்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். நீங்களும் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்ல போய் பார்க்குறீங்க, அதுவும் பிரைமரி மார்க்கெட்ல ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்ல போயிட்டு யூஸ்டு ஃபோன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க, நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் சுற்றுது. ஸோ உசாரா இருந்துக்கோங்க, அதை தான் அலர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் போட்டு வச்சிருந்தேன். ஃபேக் டிவைஸ் டீடைல்ஸ் தாண்டி ஒரிஜினல் மாதிரியே ஆக்குறதுக்கு என்ன பண்றானுங்க, இவனுங்களே ஒரு கன்சியூமரா மாதிரி ஒரிஜினல் கடைக்கே வந்து மெசேஜ் பண்ணி கேட்டு இமேஜஸ் எல்லாம் வாங்கி அனுப்புறாங்க. இல்லைண்ணா இப்போ ஏஐ வேற வருது, அதில் இந்த மாதிரி கூட ஃபோன்லாம் வர ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படியே ஏமாற்றி கஷ்டம் தான். என்ன? ஆமாம். ஸோ எங்கேயுமே உங்களோட கான்டாக்ட் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோலையும் கூட எங்கேயுமே நம்ம கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அதனால நம்ம வந்து மெயில் பற்றி எதாவது கேட்குறோம் அப்படின்னும் போது கூட நீங்கள் மெயில் ஷேர் பண்ணுறதா இருந்தால் கூட அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு மெயிலை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி மூலமாக வேறு யாராவது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ அதனால் எப்பயுமே உஷாராக இருக்கிறது நல்லது, ரைட்டா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு 1 ஹவராது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு 1 ஹவராது நீங்கள் அந்த கடையில் போய் உட்காந்து அந்த டிவைஸை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கணும். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இருக்க முடியுமா? ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரம் அங்கேயே இருந்துக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது ஒன்று எதுலையாவது சாப்பாடு கூட ஆர்டர் போட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே கூட நீங்கள் உட்காந்து ஃபோனை நோண்டுங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்போ வாங்குங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு சில காம்ப்ளிகேட்டட் டிவைஸ், இப்போ சாம்சங் ஃபோன் நல்லா இருக்குங்க, ஆனால் வாங்கினா எனக்கு க்ரீன் லைன் வந்தால் கரெக்டு, அப்படி ஒரு தாட் இருக்குல்ல. க்ரீன் லைன் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து தோணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, க்ரீன் லைன் வர மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஓனரோட டீடைல்ஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். சில சமயங்களில் ஃபர்ஸ்ட் ஓனருக்கு ஓடிபி போகும், சாம்சங் அக்கௌண்ட்டுக்கு போகும் டேரெக்டாக. அப்போ என்ன ஆகணும், நீங்கள் வாங்குற பொருளுக்கு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் ஓனர் பில்லு, நீங்கள் 10வது ஓனராக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஓனரோட பில் எனக்கு வேணும், அதையும் முடிஞ்சால் வாங்கிக்கிறது நல்லது யூஸ்டு மொபைல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்படி இல்லையா ரிஸ்க் தான். ஏதாவது நடந்துச்சுன்னா சரி பரவாயில்ல போயிட்டு போகுது, ஏன்னா 80,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆன ஃபோனு, நான் 20,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், ஏதாவது ஆகிட்டு போது விடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். அப்போ ஸோ இதுதான் ஃபேக்ட். இதில் இருக்கலே ஜோக் என்னன்னா 14 ப்ரோ மேக்ஸ் இந்த மாதிரியான ஐஃபோன்ஸ், ஓகே, அந்த ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனே 40,000 45,000, ப்ரோ மேக்ஸ்னா ஒரு 45,000 50,000 கிடைக்கும். இதில் ப்ரோவோட டிஸ்பிளேலாம் உடஞ்சதுன்னு வைங்க, டிஸ்பிளே 32,000 35,000 சொல்லுவாங்க. ஃபோனும் நீங்கள் அவ்வளோக்கு தான் வாங்குவீங்க. இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் டிஸ்பிளேயும் அந்த ரேட் வரும்.
ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சில டிவைசஸ் வாங்கும் போது அதோட பார்ட்ஸ் ப்ரைஸ் எப்படி இருக்கும் ரியல் வேர்ல்டில் அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். நான் சும்மா அடிச்சு போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறேன் ப்ரோ அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 12 மினி 13 மினி ஒரு 12 அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ட்ரி லெவலுக்கு போயிடணும். நீங்கள் கொஞ்சம் ப்ரோ லெவலுக்கு போனீங்கன்னா அகைன் நீங்கள் கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசாக வாங்குறவங்க கேர் ப்ளஸ் போட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குற நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கும்போது கேர் ப்ளஸ் இருக்கிற டிவைஸை தேடி வாங்கலாம். அது உடனே கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் டு ஆக்சசரிஸ் ஆஸ் வெல். ஆக்சசரிஸோட லைஃபை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? செகண்ட் ஹேண்டில் பார்த்து வாங்கிக்கோங்க ஆக்சசரிஸ் எப்பயுமே, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல். கண்டிப்பாக. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, அஸ்வத். பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.